Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. General guideline ஓட last part தான் பார்க்க போறோம். ஸோ இதோட இந்த general guideline வந்து கம்ப்ளீட்டாக வந்து finish பண்ணுறோம். இது வந்து 19th guideline, general guidelineல. இந்த 19th guideline வந்து நம்ம 3 வீடியோஸாக பார்த்துருக்கோம். 14th part, 15th part, this one 16th part. இதில் வந்து ஒன்லி Z codes பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதோட வந்து கம்ப்ளீட்டாக அந்த general guideline வந்து முடிஞ்சிருச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ கிளிம்ஸ். ஸோ ஏபிசி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜி கோட்ஸ் பத்தி பார்க்க போறோம். டி. இந்த பிக்சர் வந்து புக்ல இருந்து எடுத்தது. பாஸ்ட் 2 வீடியோஸ்லயும் நான் சேம் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. திஸ் ஆல்சோ. ஸோ இதில் இந்த டி யூஸ் ஆஃப் ஜி கோட்ஸை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக இதில் இருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஐசிடி 10CMல நிறைய Z கோட்ஸ் இருக்கு. ஸோ அந்தந்த பேஷண்ட்டுக்கு அந்தந்த என்கவுண்டருக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுற Z கோட்ஸை வந்து நம்ம எல்லா என்கவுண்டர்ஸ்லையுமே வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த Z கோடை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாகவும் கோட் பண்ணிக்கலாம். இல்லை SDX ஆகும், அதாவது இந்த செகண்டரி டயக்னோசிஸாகவும் நீங்க கோட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் லிஸ்டட் ஆர் SDX. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனில் கூட Z கோட்ஸ் வந்து நம்ம கோட் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்படி நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கைட்லைனில் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூபார்ன் இருக்குது அப்படின்னா நியூபார்னுக்கு வந்து Z சீரிஸ் கோடு தான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஓகேங்களா. அண்ட் இப்போ ஒரு என்கவுண்டர் ஃபார் கீமோதெரப்பி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா Z சீரிஸ் கோடு தான் வந்து ஃபர்ஸ்டாக கொடுப்போம் நம்ம. பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் Z சீரிஸில் ஸ்டார்ட் ஆகும். அதே பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சம் கேன்சர் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதே பேஷண்ட்டுக்கு நம்ம Z சீரிஸ் கூட வந்து செகண்டரியாகவும் கொடுப்போம். ஆர் லிவிங் அலோன் இல்லாட்டி ஏதாவது லாங் டேர்ம் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து Z சீரிஸ் கோர்ஸில் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சேம் என்கவுண்டரில் நீங்கள் பிடிஎக்ஸ் என்கவுண்டர் ஃபார் கீமோதெரப்பி Z கோடு பிடிஎக்ஸாகவும் பிரின்சிபல் டயக்னோசிஸா ஆர் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாகவும் கோட் பண்ணுவீங்க. அண்ட் SDXா லைக் நான் சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி கோடு லாங் டேர்ம் யூஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் SDX ஆகும் செகண்டரியாகவும் கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே பேஷண்ட்டுக்கு வந்து ஒரே என்கவுண்டருக்கு நீங்கள் அதை பிரின்சிபலாகவும் கோட் பண்ணிக்கலாம், SDX-ஆகவும் கோட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் தி உங்களுக்கு அவைலபிள் இருக்கிற டாக்குமெண்டேஷன். இங்கே வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் Z கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஹோம்லெஸ்னஸ், அதுக்கப்புறம் இன்எடிக்யூ ஹவுசிங், ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் Z கோட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் Z கோட்ஸ் கிடையாதுங்க. மேக்ஸிமம் வந்து டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குரிய ஹிஸ்ட்ரி கோர்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹிஸ்ட்ரி கோர்ஸ் எல்லாமே வந்து Z சீரியஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதே மாதிரி லாங் டேர்மாக பேஷண்ட் வந்து ஏதாவது மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் மெடிகேஷனும் இந்த Z சீரிஸ் கோர்ஸில் தான் இருக்கும். Z கோர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் போஸ்ட் கோர்ஸ், இப்போ ஏதாவது சர்ஜரி முன்னாடி முடிஞ்சிருக்கு, இல்லாட்டி ஏதாவது ஆர்கனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம Z கோட்ஸில் அவைலபிளாக இருக்கும். அந்த Z சீரீஸில் ஸ்டார்ட் ஆகிற கோர்ஸ் நம்ம கோட் பண்ணுவோம். அண்ட் இப்போ ஸ்மோக்கிங், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் லிவ்ஸ் அலோன், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கம்ப்ளைன்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே வந்து Z சீரீஸில் ஸ்டார்ட் ஆகிற கோர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். இந்த 3 பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய Z கோட்ஸ் லிஸ்ட் இருக்கு ஐசிடி 10CM பொறுத்த வரைக்கும். நாங்க வந்து ஃபியூ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து பேஷண்ட்டோட கண்டிஷன், அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த டாக்குமெண்டேஷனை பொறுத்து எவ்வளோ Z கோட்ஸ் வந்து தேவைப்படுதோ அவ்வளோ Z கோட்ஸ் வந்து நீங்க கோட் பண்ணலாம். இது வந்து லிமிடேஷன் கிடையாது. நீங்க இவ்வளோதான் கோட் பண்ணணும், இவ்வளோதான் கோட், இதுக்கு மேல கோட் பண்ணா ராங், அந்த மாதிரி கிடையாது. நீங்க as much as possible எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சார்ட்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த Z கோட் வந்து மீட் ஆகுச்சு, கோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேலிடா இருக்குன்னா அதை வேலிடேஷன் பண்ணிட்டு நீங்க அத்தனை கோர்ஸும் வந்து கொடுத்துக்கலாம் அலாங் வித் தி
நார்மல் அதர் கோட்ஸ் லைக் அந்த பேஷண்ட்டுக்கு வேறு டிசீஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம கோட் பண்ணோம் இல்லைங்களா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு சார்ட் பண்ணுற மாதிரி அந்த நார்மல் டிசீஸ் கோட்ஸ் எல்லாமே கோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஜி கோட்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே தேவைப்படுதோ அப்படி கோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஜி கோட்ஸ் நம்ம தனியாக தேடி கோட் பண்ணுமா, அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சார்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க, பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து லைக் இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து எலிவேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே பேஷண்ட்டுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிஸ் இருக்கிறதுனால இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர். அந்த அந்த பேஷண்ட்டுக்கும் வந்து டயபெட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து குளுக்கோஸ் வேற எலிவேஷன் ஆயிருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கோடு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு கோட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹிஸ்ட்ரி இப்படின்னு சொல்லி போயிட்டு ஃபேமிலி அப்படின்னு போயிட்டு அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து டயபெட்டிஸ்க்கு என்ன கோடு வருதோ அந்த கோடு நீங்கள் கொடுக்கணும். அதுதான். அதே மாதிரி இப்போ டிவிடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஷண்ட்டுக்கே வந்து டிவிடி இருக்கு, அது முன்னாடியே இருந்துச்சு, அது குணமாயிடுச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டிவிடி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹிஸ்ட்ரின்னு போயிட்டு அதில் பர்சனல்னு போயிட்டு இப்போ டிவிடின்னு ஒரு கோடு டிவிடின்னு இருக்கும். அந்த இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஜி கோடு இருக்கும். ஸோ வந்து எது ஜி கோடு நார்மல் கோடு அப்படின்னு நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு தெரியாட்டி கூட நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து அந்த பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம கோட் புக்கில் எல்லாம் மீட் ஆகும் பொழுது எஸ்டிஎக்ஸ் கிரைட்டீரியா, பிடிஎக்ஸ் கிரைட்டீரியா, அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி பார்க்கணும். ஹிஸ்ட்ரி கோட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டபிள் ஹிஸ்ட்ரி கோட்ஸ்லாம் இருக்குது, ஸ்டேட்டஸ் போஸ்ட் கோட்ஸ்லாம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அதை அப்படியே நம்ம வந்து புக்கில் ஐசிடென்சிஎம் போய் கோட் புக்கில் போய் நம்ம தேடுவோம். அதில் என்ன கோடு கிடைக்குதோ அந்த கோடு வந்து நம்ம கோட் பண்ணிடுவோம். அதில் வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி கோட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போஸ்ட் கோட்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு ஜி சீரீஸில் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஜி கோட்ஸு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆல்ரைட் தென். ஸோ இதோட வந்து இந்த ஜென்ரல் கைட்லைனே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் கைட்லைனோட கலெக்டிவ் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.